Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். ஏர்போர்ட்ல மக்கள் பைய விட்டு போயிடுறாங்க. இதனால என்ன பிரச்சனை மக்களுக்கு? எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் தான் புதுசா பிரச்சனையை கிளப்பி விடுறான். இல்லடா, மர்மமான முறையில அங்க பை கிடக்குது அப்படின்ட்டு அங்க வேலை செய்யற அதிகாரிகள்லாம் இது உள்ள ஒருவேளை வெடிகுண்டு இருக்குமோ, ஒருவேளை ஆட்டோ பாம்பு இருக்குமோ, ஒருவேளை டைம் பாம்பு இருக்குமோ, ஒருவேளை பட்டாசு இருக்குமோ, ஒருவேளை தான் நீ சாப்பிடுறதுக்காக எதை சொன்னாலும் ஒருவேளைன்னு பஞ்சப்பாட்டு பாடாத. எப்படி அடிக்கிறான் பாரு, உன் பஞ்சத்தை நீ என்ன சொன்னாலும் அதோட கனெக்ட் பண்ணி பேசுறான் பாரு அவன். சரி இப்ப பாரு, 3 வேளை டைம் பாம்பு இருக்குமோ, 3 வேளை வெடிகுண்டு இருக்குமோ, 3 வேளை பாம்பு, ஒரு வேளை இல்ல 3 வேளை, எப்ப பாரு சோத்துல இருக்காதடா, விஷயத்த பேசுறா. அசிங்கமா பேசாத, எனக்கு பிடிக்காது. இந்த பேர் அவன் சொன்னது சாப்பாட்டு இல்ல, புரியுதா இப்போ? அதான்டா, அந்த மாதிரி பாம்பு இருக்குமோ நினைச்சிட்டு அதிகாரிகள் பாட்டு வெடிகுண்டு நிபுணருக்கு போன் பண்ணிடுறாங்க. இந்த பாருப்பா, வர பிரயாணிகள் பைய மர்மமான முறையில போட்டு போறதான பிரச்சனை. பேசாம அவங்க இத பாருங்க, எல்லாரும் கவனிச்சுங்க, நடு ஏர்போர்ட் நின்னு கத்தணும். இத பாருங்க, எல்லாம் கவனிச்சுங்க, நான் பைய போட்டு போறேன், மர்மமான முறையில இல்ல, இங்க நான் தொலைச்சிட்டு போறேன், ஓகேவா அப்படின்னு தொலைச்சிட்டு போக வேண்டியதானே. நல்லா சிரிச்சுட்டே தொலைச்சிட்டு போக வேண்டியதல்ல. எதுக்கு சிரிப்பு அந்த இடத்துல? ஆமாப்பா, இல்லன்னா அதிகாரிகள் மர்மமான முறையில பைய போட்டு போயிடுறாங்க. இப்ப சிரிச்சுன்னு நம்ம தெரிஞ்ச பைய போட்டு போனா இவர் வேணும்னு பைய தொலைச்சிட்டு போறாங்க. லூசுங்களா, மர்மமான முறையில பைய போடுறதுனா யாருக்கும் தெரியாம அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு பைய வச்சுட்டு போக மாட்டாங்க. அவங்க யதார்த்தமா பைய வச்சுட்டு போயிடுவாங்க. அது பாக்குறவங்களுக்கு இந்த பையில ஏதாவது மர்மம் இருக்குமோ அப்படின்னு தோணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. எங்கப்பா, நீதான் நீ பஞ்சர் ஓட்டர் கடையில சொல்யூஷன் வச்சுட்டு வந்துட்டிய உங்க ஆபீஸ்ல. இங்க பாரு, உனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் பஞ்சர் ஓட்டுறது. ஏன் கண் ஆஸ்பத்திரிக்கு போனா கண்ணு கூட தான் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நீ தான் வயசாகி போயிட்டு இவ்வளவுப்பா. நம்ம சந்தோஷ் காணிக்கு காலைல கொப்பளம் வந்தது, அதுக்கு வெள்ளை கலர் சொல்யூஷன் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. வீட்டுல சாப்பாட்டுல அப்பளத்துக்கு வழி இல்லையா, இவர் கொப்பளத்தை பத்தி பேசுறாரு. சாப்பாடுக்கு வழி இல்லைனா கூட பரவாயில்ல, அப்பளம் எல்லாம் ரொம்ப சீப்பு தான்டா, வாங்கிக்கலாம்டா. ஒரு நிமிஷம், சாப்பாடு அது ஒரு பாரு வழி, அந்த பக்கம் போ. சாப்பாடு ஏன்பா வழி இல்ல, அப்படி போனா போயிடும். அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பளத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னார், அதுக்கு ஒரு வழி காமிச்சு விட்டு ராஜா. யார்ப்பா இது ராஜா? அலோசியஸ் கேக்குறாரு பாருங்க, வழி காமிங்க. Hello FM லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். ஏர்போர்ட்ல பல பேர் மர்மமா பைய விட்டு போயிடுறாங்க. இதனால பல பிரச்சனைகள். இதுக்கு தீர்வு காண என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. சொல்லிட்டு போ அந்த ரோசனைய. ரோசனை இல்ல, யோசனை. இங்கதான் நம்ம சேவை மக்களுக்கு தேவை. ஏன் அப்படி என்ன லோசனை வச்சிருக்க நீ? நம்ம ஏர்போர்ட்ல போய் உட்காந்துக்குவோம், யாரெல்லாம் இப்படி பைய விட்டு போறாங்களோ நம்ம தூக்கிட்டு வந்துருவோம். அதுக்கு ஏர்போர்ட் உள்ள விடணுமே. அது மட்டும் இல்லாம இந்த ரோசனை ரிஜெக்டட். ஏன்பா? சந்தோஷ் இந்த ரோசனைய சிறப்பிச்சு உன்னை எல்லாம் நம்பி ஏர்போர்ட் உள்ள விட்டா, நீ மர்மமான முறையில விட்டுட்டு போற பைய மட்டுமா தூக்கின்னு வருவ? ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க வந்தவன், பாத்ரூம் கிளீன் பண்ண வந்தவன், ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏற வந்தவங்க, அப்படி எல்லார்கிட்ட நீ பைய தூக்கின்னு வருவ. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த பிளைட் ஓட்டுறதுக்கு வருவாங்களா பைலட், ஆமா, முட்டாய் கொடுக்குற அக்கா, ஆமா, அவங்க எல்லாம் உருட்டின்னு போற பைய கூட தூக்கின்னு வந்துருவாண்டா. அதெல்லாம் அப்புறம் மர்மமான முறையில காணாம போகுதுன்ட்டு அடுத்த பிரச்சனை வரும். தேவையா இதெல்லாம்? ஏன்பா, இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாளைக்கு மர்மமான முறையில யாருமே பைய விட மாட்டாங்க பாரு, எல்லாரும் பத்திரமா கையோட தூக்கிட்டு வந்துருவாங்கல்ல. எங்கப்பா அப்படி தூக்கின்னு வரவங்களை நீ என்ன பண்ணுவ? அவங்கள கையும் களவுமா புடிச்சு எப்படியாவது கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு தூக்கின்னு வந்துருவா. உனக்கு பை தானே முக்கியம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொட்டி காசை போட்டு பொட்டி தூக்கின்னு வந்த போட்டே தூக்கின்னு வந்தா நீ. இங்க பாரு, ஏதோ சின்ன வயசுல தெரியாம ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ண தப்புக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டீங்கன்னா என்னப்பா இது? அது கூட பரவாயில்லடா, பொட்டியோட போட்டு தூக்கின்னு வந்தா ஃபைன். ஒரு நாள் இவனை ரயில்வே ஸ்டேஷன்ல விடும்போது அன்னைக்கு ஏதோ விடுமுறை நாள், யாருமே வரல, பொட்டி கிடைக்கலன்னு ஒரு ரயில் பொட்டியே தூக்குறதுக்கு ஸ்பேனர்லாம் வாங்கி போய் ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி இருந்தாண்டா, மாட்டினா. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா? உன்னை நம்பி எப்பறம் ஏர்போர்ட்டுக்குள்ள விடுறது? Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். இங்க பாருங்கப்பா, சந்தோஷ் சுரேஷ் ஏர்போர்ட்ல அடிக்கடி பயணிகள்லாம் பைய விட்டு போயிடறாங்க. இதனால பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா, முடியாதா? ஆனா நான் ஏதாவது சொன்னாதான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? இரு, இந்த பக்கமா வளைஞ்சிட்டு அந்த பக்கமா குடுக்குறேன், வாங்கிறியா? எங்க வீட்டாண்ட 50 ரூபா பெண்ட் எடுக்கிறதுக்கு வரியா? ஆமா, உங்களை பெண்ட் எடுக்கிறது எனக்கு வேலை. நான் ஒழுங்கா ஒரு யோசனை சொன்னேன், யாராச்சும் பைய விட்டு போயிட்டு அதை நம்ம தூக்கிட்டு வந்துடலான்னு. யாரு கேக்குறீங்க? உடனே எங்க குடும்பத்தை இழுத்து போர்ட்டரை தூக்கணும், கம்பவுண்டரை தூக்கணும்னு சொல்றது. இங்க பாரு, அந்த பைக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய தங்க காசோ இல்ல பணமோ கிடையாது. போன வாரம் ஏத்ததுல ஒரு பாட்டில் பஞ்சாமிர்தம் இருந்தது. இந்த தடவை ரீசெண்டா ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இருந்தது. ஒரு நிமிஷம், இந்த பை விட்டுட்டு போன பையெல்லாம் யார் எடுக்கிறா? அதிகாரி இல்ல, ஏதோ சொன்னீங்க, பாம் ஸ்குவாடா? ஆமா, வெடிகுண்டு நிபுணர். பேசாம நான் அந்த வேலைக்கு போயிடலான்னு பாக்குறேன்ப்பா. பை எடுக்கிறதா நமக்கு தெரிஞ்ச வேலையாச்சே. இந்த பாரு, பாம் ஸ்குவாட் வெடிகுண்டு நிபுணர்னா பைய மட்டும் எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதுலதான் வெடிகுண்டு இருந்தா அதை டிஃப்யூஸ் பண்ணும், வெடிக்காத மாதிரி. வெடிகுண்டு நிபுணர் மட்டும் அங்க வருது இல்லையா, மோப்ப நாய்களும் வருதான். ஓ, அப்ப அந்த வேலைக்கு நான் போயிடுறேன். டேய், என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உன் கழுத்துல ஒரு செயினை போட்டு அப்படியே. ஓ, இரு, மோப்ப நாய்னா அனிமல்ஸ், உண்மையான நாயாப்பா? ஆமாப்பா, டாக். ஐயோ, நான் அது ஒரு போஸ்ட் நினைச்சிட்டேன்பா. இந்த பாரு, போஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன்ப்பா இந்த விஷயத்துல. சொல்லுப்பா. என்னது இது பாப்பான்னு பொண்ணுங்க மாதிரி சொல்ற? இது வேற மாதிரி இருக்கு. நீ ஒழுங்கா சொல்லு சுரேஷ். அவனுக்கு தான் சுரேஷ்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களா உங்க வீட்டுல?
உங்க வீட்ல சுரேஷ்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்களாமே, சொல்லுங்க சுரேஷ். ஏன்டா லாங்குவேஜ் உங்க வீட்ல, அவங்க பங்களால, அவங்களுடைய பேலஸ்ல அப்படி சொல்லலாம்ல. பெரிய பங்களா நாய் நினைப்பு மனசுல உனக்கு. ஐயோ சுரேஷ் உன்னை பங்களா நாய் சொல்றான். ஏன்பா சந்தோஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலோசியஸ் உன்ன மோப்ப டாக் அப்படின்னு, அதாவது மோப்ப நாயின்னு சொன்னதுக்காக என்ன நீ பங்களா டாக் சொல்றியா? பங்களா டாக்னா பணக்கார டாக், புசு புசுன்னு இருப்ப நீ. அதுக்கெல்லாம் நீ வேணா பெருமைப்படுவ, நான்லாம் பெருமைப்பட மாட்டேன், நான் மனிதன்றா. சரி மனிதா, ஐடியாவை மட்டும் சொல்லு. உங்க ஹோம பத்தி ஏதோ சொன்னியா, அதை சொல்லு. எங்க ஹோம்ல வந்து ஒரு 48 வேலைக்காரங்க. பணக்காரங்க யாராச்சும் டொனேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு சாப்பாடு. ஆமா, பணக்காரங்க டொனேட் பண்ற ஹோம்ல நான் தங்கியிருக்கேன். இத பாரு, இது மட்டும் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். ஏர்போர்ட்ல பைய விடுறத தடுக்க சுரேஷோட யோசனை டைம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? தமிழ் தெரியுமா உனக்கு? தெரியாதா? அடுத்த என்ன பேசுறான்னு கேட்கவே மாட்டியா நீ? என்னப்பா சுரேஷோட யோசனை டைம்னு கரெக்டா சொன்னேன். அவன் ஒரு யோசனை சொல்றான். அப்ப எனக்கு எப்ப டைம் விடுவ? சரி விடுறா, எதுக்குடா நம்ம என்னைக்குமே விட்டு கொடுத்தே வாழ்வோம். நீ உன் யோசனை ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ விட்டு குத்துறா அந்த பதவி வேணும், ஒண்ணும் தேவையில்ல, நீயே சொல்லு. பொல்லாத கலெக்டர் பதவியை விட்டு குத்துட்டாரு, உடனே உங்களுக்கு அந்த பதவி வேற வேணான்ற நீ. உன் டைமா, நீயே சொல்லு, எனக்கு இதான் வேணாம். ஆமா, இது என் டைம், நான் மட்டும் தான் இந்த டைமை பார்க்க முடியும். இந்த நேரத்துல வேற யாராலையும் பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டு தொண்டைக்கிலேயே பேசி உனக்கு டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிப்பா, இந்த பாரு, செம்ம ஐடியா வச்சிருக்கேன். பை எடுத்துன்னு வரவங்கனால தானே இந்த பிரச்சனை. ஒரு நிமிஷம், ஐடியாவை மட்டும் சொல்லு. அது செம்ம ஐடியாவா இல்ல சம்மடி நீ வாங்க போறியான்றத நாங்க சொல்றோம். அதாவது ஏர்போர்ட்டுக்கு பை எடுத்துன்னு வந்தா தான் இந்த பிரச்சனை. இனிமே ஏர்போர்ட்டுக்கு வரவங்க பை எடுத்துன்னு வரக்கூடாது. அதோட சூப்பர் ஐடியா நான் சொல்றேன். இனிமே ஏர்போர்ட்டுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு மூடிடுங்க. அது எப்படி போக முடியும்? அவங்க பிரயாணம் செய்யணும்ல ஃபிளைட்ல. அப்ப துணிமணி சட்டு போட்டு சாமான்லாம் என்னப்பா பண்ணுவாங்க? லூசி, ஏர்போர்ட்டுக்கு வரவங்க பணக்காரங்களா இருப்பாங்கடா, ட்ரெஸ் போடாமல வருவாங்க. லூஸ் மாதிரி பேசுறான் வரவன். டேய், அவங்க ஏர்போர்ட்ல Dress போடுவாங்க. ஃபாரின்ஸ்ல போய் இறங்கின பிறகு என்ன பண்ணுவாங்க Dressக்கு? இந்த பாரு, ஒரு சட்டை போட்டுன்னு தான் வரணும்னு எந்த ஃபிளைட் கம்பெனியும் சொல்றது இல்ல. ஒரு சட்டையை போடுங்க, மேல 10 டி-ஷர்ட்டை போட்டுங்க, ஒரு பேண்ட்டை போடுங்க, மேல 8 ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுங்க. அப்ப மக்கள் எல்லாம் குண்டா இருப்பாங்களே, அப்ப ஃபிளைட்ல உட்காரவே இடம் இருக்காது, இடிச்சிட்டு உட்காருவாங்க. அது உன்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டியது. எங்களை மாதிரி கரெக்டா ஸ்லிம்மா பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ ஃபிளைட்ல போறவங்க Dress தட்டு முட்டு சாமான்லாம் எப்படி எடுத்துன்னு போவாங்கன்னு கேட்டேன். எந்த ஃபிளைட்ல போறவங்க தட்டு முட்டு சாமான தூக்கிட்டு போவாங்க? பின்ன ட்ரங்க் பட்டி பூரா சட்டையெல்லாமா வச்சு தூக்கிட்டு போவ நீ? டேய், ட்ரங்க் புட்டியா? இதுக்கு தான்டா ஊருக்குள்ள மெட்டாடோர் வேன்ல டிராவல் பண்றவனெல்லாம் நம்ம ஃபிளைட் பத்தி பேசுற நிகழ்ச்சியில உள்ள விடாதன்னு சொன்னா கேக்குறியா லோஷியஸ்? இல்ல, அவனுக்கு நம்ம தான்டா எஜுகேட் பண்ணணும். இங்க வேற சந்தோஷ், ஃபிளைட்ல போறவங்க எல்லாம் வந்து ட்ரங்க் பூட்டி எடுத்து போக மாட்டாங்க. அப்புறம் வீல் வச்ச பெட்டி ஒன்னு இருக்கும்டா, அது மேல பெட்டியை வச்சுட்டு அப்படியே தொய்ன்னு தள்ளின்னு போனோம்னு வச்சுக்கோ, சொர்ன்னு ஓடும். ஆமா, அப்ப பேசாம அதுலயே உட்கார்ந்து ஃபாரின் போயிடலாமே. ஏன் பேசிட்டே போலாமே. Hello FM லாஸ்ட் பெஞ்ச். Lost Bench. இந்த லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியின் மூலமா மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம்னா, ஏர்போர்ட்ல மர்மமான முறையில உங்க பெட்டி படுக்கையை வச்சுட்டு போகாதீங்க. நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரும் படுக்கை எல்லாம் போயிட்டு ஏர்போர்ட்ல விரிச்சு படுத்துன்னு காலைல வண்டி வந்துச்சு ஃபிளைட் ஏறுங்க எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே பேசுற? சரி, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், உடனே குத்தி காட்டுறதா? நான் கண்டனம் தெரிவிச்சேன். இந்த பாரு, கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி கிடையாது. உன்னதான் நாங்க மதிக்கல. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுரேஷ்க்கான ஒரு யோசனை டைம் அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும் டைம் கொடுத்தா, எனக்கு என்ன டைம் கொடுக்கல? ஒழுங்கு மாதிரி தான் இப்ப நீ டைம் கொடுக்குறேன், நான் அதுக்கு ஐடியா சொல்றேன். நிகழ்ச்சியை முடிக்க டைம் இல்ல, நீ டைம் கேக்குற. நீ இப்ப எனக்கு அப்ப டைம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? அப்படி இல்லனா ஒரு கண்டிஷன். சரி, நீ டைம் கொடுத்துட்டேன். இரு, நாளைக்கு எனக்கு டைம் கொடுத்தேன்னு சொன்ன பிறகு ஏன்டா சண்டை போடுற? அத கொடுத்துட்டேனேடா, சொல்டா. அதாவது நானும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்ப்பா. பேசு. என்னன்னா, இப்போ இந்த பையெல்லாம் அங்கங்க மக்கள் எல்லாம் விட்டுட்டு போறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, விஷயத்த சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு எப்படி டிக்கெட் போறாங்களோ அதே மாதிரி பையக்கும் தனியா டிக்கெட்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், மக்கள்லாம் பையத்துன்னு வராம வீட்லயே விட்டு போயிருவாங்க. இப்போ உங்க அப்பா ஒரு நிமிஷம் நான் கொடுத்த ஐடியால இருந்து இவன் எடுத்துக்கிறான். சந்தோஷ், இந்த ஐடியாவே வந்து உங்க வீட்டு ஐடியா தான் சுரேஷ். இங்க பாரு, சுரேஷ் பாமர மக்களுக்கு புரியுற எளிய தமிழ்ல சொன்னா, நீ அதே இத கஸ்டம் ஆபீசருக்கு புரியுற மாதிரி டெக்னிக்கல் பாஷையில பேசுற. இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. கஸ்டம் ஆபீசர் தானே? ஆமாமா. அவன் என்ன சொல்றானா, கஷ்டப்படுற ஆபீசர் உன்கிட்ட கடன் கேட்பாங்கல்ல, கஷ்டமா இது காசு கொடுப்பானு. ஐயோ டே, அது கிடையாதுடா. இங்க வேற இந்த ஐடியாவே நான் சுரேஷோட ஃபேமிலில இருந்தா எடுத்தேன். எப்படி? அப்படி கேளு என் செல்லம். ஒண்ணே வந்துரு என் ஃபேமிலினோனே. இருப்பா, அவன் ஏதோ எடுத்துருக்கான்றான். ஃபேமிலி வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு பொருள்ங்கிறது வெளியிடுவார் லாஸ்ட் பெஞ்ச். அடப்பாவி, ஃபேமிலி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கேடு சொல்லாதடா. வீடுனாலே ஃபேமிலி தான்டா. என்னன்னா சுரேஷ் வீட்ல நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்பு ரேடியோ ஆஃப் பண்ணு. ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணாத. லாஸ்ட் மினிட்ல வந்து இவ்வளவு நேரம் நல்லா ஒழுங்கா தால பேசிட்டு உன் டைம் அப்ப நான் தலையிட்டேனா? அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் பெஞ்ச் முடிஞ்சிச்சு. டிங் 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 டிங். சுரேஷோட வீட்ல தனியா போ சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் தேன் மிட்டாய் சாப்பிட்டு பேசிட்டே போலாம் வீட்டுக்கு. அப்ப சொல்றேன், ஆனா இப்ப சொல்லிடுறேன். யார் தன்ட்டை காசு கொடுப்பாங்கன்னு கேளு. யார் கொடுப்பா? அவங்க இருந்து வாங்கிக்கலாம் போறப்ப. சரி, அதான்ப்பா. அவனை பத்தால பேசுறோம். பேசணும். டேய் இருடா, நான் சொல்லிடுறேன்டா. பாட்டு வருதுப்பா. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச்.